காட்சி 3 மோசேவின் பிறப்பு. ஐயோ பாப்பா, இஸ்ரேலுடைய ஆண் குழந்தைகளை கொள்வதற்காக பார்வோன் மன்னன் உத்தரவிட்டுகிறார். ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? அம்மா, நம்ம வேணா தம்பியை தேவையில் வைத்து பூட்டி வைக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், குழந்தைக்கு மூச்சு திணறி இறந்துவிடும். நீ போய் பேயை செய்து எடுத்து கொண்டு வா. நம்ம அது குழந்தையை வைத்து நைல் நதியில் விட்டுவிடுவோம். யாராவது பார்த்து எடுத்து கொண்டு வளர்க்கட்டும். அது லைனாக எடுத்து வச்சுருந்தா கயிறு போட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. என்னடா இது தடுங்க. அது போயிட்டு தாண்டாது. டேய், அது இந்தாண்ட சைடு வரும்பா. நீ கொண்டு போய் நைல் நதியில் விட்டுவிடு. யாராவது எடுத்துக்கொண்டு வளர்க்கட்டும். காட்சி 4 நைல் நதியில் மோசேவை பேழையில் வைத்து விடுதல். நாம் அனைவரும் சேர்ந்து நைல் நதியில் குளிக்கலாமா? அங்க பாருங்கன்னா, அங்க ஒரு பேழை வருகிறது. என்ன பேழையா? நான் சென்று பார்க்கிறேன். ஆமாம், பேழை. இது என்ன இருக்கும்? குழந்தைதான் குழந்தைய திறந்துதான் இருக்குது. பார்த்து பார்த்து எவ்வளவு அழகான ஆண் குழந்தை. இவன் என் மகன், ஆண் மகன். கடவுள் எனக்காக கொடுத்த ஒரே மகன். இவனை நான் தான் வளர்ப்பேன். இவனுக்கு மோசே என்று பெயரிடுவேன். வணக்கம். யார் அம்மா நீ? எதற்காக இங்கு வந்துள்ளாய்? நான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வாடகை தாயை கூட்டிட்டு வரட்டுமா? ஆம், நல்லது.
நீ சென்று கூட்டிக் கொண்டு வா. அம்மா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வாடகை தாயை கூட்டிட்டு வரட்டான்னு கேட்டேன். அவர்களும் கூட்டிட்டு வரணும்னு சொன்னார்கள். மகிழ்ச்சியா போகலாம். வணக்கம் இளவரசி அம்மா. வணக்கம். பால் கொடுக்க வாடகை தாயை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன் இல்ல, அவர்கள் தான் இவர்கள். வணக்கம் இளவரசி அம்மா. வணக்கம். பால் கொடுப்பது மட்டும்தான் உன்னுடைய வேலை. பால் கொடுத்த மறுநிமிடமே குழந்தையை என்னிடம் கொடுத்து விட வேண்டும். உத்தரவு. இளவரசி அம்மா இந்தாங்க. இவனை நான் இளவரசனாக வளர்ப்பேன். இவனை நான் இளவரசனாக வளர்ப்பேன். இவனை நான் இளவரசனாக வளர்ப்பேன்.